ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என்னுடன் இன்னைக்கு போன் ரிப்பேர் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கேன் நிதிஷ். ஓகே, சோ ஐபிஎல் ஆக்ஷன் செமையா எதிர்பார்க்கலையா? ஐபிஎல் ஆக்ஷன் இன்னைக்கு செமையா போயிட்டு முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். பட் ஒவ்வொரு டீம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ நீங்க பார்க்க போற டீம் வேற வழியே இல்லை. இந்த டீமை வந்து நான் என் ஃபேவரட்லாம் சொன்னதே கிடையாது. அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்துட்டேன். குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, சிஎஸ்கேவா ஜிடியா? சிஎஸ்கே. ஓகே, நான் என் தலைவனுக்கான என்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. சரி, ஓகே. குஜராத் டைட்டன்ஸ் இவர் ஏன் அதோட ஃபேன்னா, ஜாஸ் பட்லரோட ஃபேன், அதனால அதோட ஃபேனு. ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற பேரும் ஜாஸ் பட்லர் தான். 15 கோடி 75 லட்சம் ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஹை பிரைஸ் தான். அட்டி பெலுக்கு போற உன்ன இந்த சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறா. அதை பேசு சஞ்சீவ் சாம்சன் எடுத்துருவா. அது பேசு. என்னென்ன இப்படி பண்றீங்க? சரி இருங்க. பட்லர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லயே அதிக அமௌண்ட்டுக்கு போன ஒரு தரமான பிளேயர். பட் போகணுமான்னு கேட்டீங்கன்னா தெரியல, எனக்கு டவுட் தான். வெளுத்துருவோம், சொல்லி கொடுத்த மட்டும் பேசு. சரி, ஓகே. பட்லர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசனோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. கேப்டன்ஸ் எல்லாம் பிடிக்கிட்டாங்க, ஆனா தெரிய மாட்டேங்குது இவருக்கு. என்ன வச்சு செய்யறாருங்க? என்ன கேப்டன்சி விடுங்க. டேய் சிங்கம் தான்டா. எலைன் இஸ் ஆல்வேஸ் எலைன்ரா. ஆனா ஆடுறது வந்து டைட்டன்ஸுக்குண்ணே. பரவாயில்ல. ஓ, அந்த மாதிரி சொல்றீங்க. சென்னை தான் எடுக்க மாட்டானாங்களே. டைட்டன்ஸ் ஆல்வேஸ் டைட்டன்ஸ் தானே. ஓகே, எஸ். அப்படியே எஸ். இந்த உங்க டீம் வெளுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன் யாராவது கூட மேட்சுக்காக. ஸோ எஸ், பட்லருக்கு வந்து இவ்வளோ கோடி கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இது கம்மி தான். பட்லர் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போவார்னு நினைச்சார். இப்போ 18 crores கிட்ட போவார்னு நினைச்சேன். டெஃபினெட்லி எஸ். நினைக்க மாட்டீங்க. ஜிடி வந்து இது அன்எக்ஸ்பெக்டட். ஜிடி எடுப்பாங்கன்னு நினைக்கல. ஒன்றும் பஞ்சாப் எடுப்பாங்க இல்ல ஆர்சிபி எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆர்சிபி இந்த இடத்துல தன்னை பெரிய ஜிடில ஆரம்பத்துல வந்து இது அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உண்மை சொல்லணும் அப்படின்னா நினைச்சு பாருங்க, நம்மளோட தம்பி இருக்காருல்ல. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, கில்லு ஒரு பக்கம் பட்லர் ஒரு பக்கம். சொல்ல வந்த சாய் சுதர்ஷனும் கில்லியும் இறக்கி விட்டாங்கன்னா ஸ்லோ இன்னிங்ஸ் ஆயிடும். அதனாலதான் பட்லர் இறக்கி விடுறதுக்காக ஓப்பனிங் எடுத்திருக்காங்க. அவ்வளவு யோசிச்சு பாரு, எத்தனை செஞ்சுரி சார் போகுதுன்னு தெரியலையே. எப்பா பட்லர் அடிப்பாருன்னு தெரியும், இதுல என்ன டவுட் இருக்கு? கில்லு ஒரு பக்கம்டா. ஓகே, அடுத்ததான் வந்துருச்சு, மன்னிச்சு. அதுக்கப்புறமா முகமது சிராஜை வந்து 12 கோடி 25 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. முகமது சிராஜை 12 கோடி கொடுத்தீங்கன்னா ஒர்த்து. ஆர்சிபில இருக்கும் போதுதான் அது பூனை. இங்க வந்து புலிதான். நீ எழுதி வச்சுங்க. நான் உண்மையா சொல்றேங்க, ஜிடிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பவுலரா சிராஜ் டெஃபினட்டா இருப்பாரு. நீங்க பண்ணுங்க. எந்த பிளேயர் இங்க சொன்னாலும் ஜிடிக்கு சப்போர்ட் நடக்கதான். உண்மையா சொல்றேன், இது நாட் ஒன்லி பட்லர் ஃபேன்றதுக்காக சொல்ல, சீரியஸ்லி சொல்றேன். சிராஜ் நீங்க நோட்டீஸ் பண்ணி வச்சீங்க. சிராஜ் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவ்வளவு கோடிக்கு போயிட்டாரு சொல்லிட்டு டெஃபினட்டா ஜிடிக்கு ஒரு சரியான. சிராஜே நம்பல, கேப்டன் கில்லியும் நம்பல. நான் நம்புறது வந்து ஆசிஷ் நகரா. அவரோட ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா இருக்குன்னு தோணுது. சிராஜை பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. இது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து ககிசோ ரபாடா. 10 கோடி 75 லட்சம். அதை விட சமப்பிக்கு எங்கடா போனீங்க? ஆர்சிபி எங்கடா போனீங்க? பஞ்சாப் எங்கடா போனீங்க? சிஎஸ்கே மகன் தோணிட்டு எங்கடா போனீங்க? டிசி கேளுங்க, அது முக்கியம். டிசிமே வச்சுக்கோ. ரபாடா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எப்படி மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பட் ஜிடி இதெல்லாம் தட்டி தூக்குங்களா, அவ்வளவுதான். ஜிடி சமப்பிக்கு இது. ஓகே, ரபாடா அடுத்த பிளேயரும் தரமான பிளேயர் தான். பிரசித் கிருஷ்ணாவை எடுத்திருந்தாங்க. 9 கோடி 50 லட்சம். யோசிச்சு பாரு, ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ். நிறுத்தாதீங்க, ஒரு பேசர்ஸ் யூனிட்டி எடுத்து வச்சிருக்காங்க. 10 பேர்கிட்ட பாஸ். சூப்பரா. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர வந்து 3 கோடி 20 லட்சம். இது அன்எக்ஸ்பெக்டடுங்க. வாஷிங்டன் சுந்தர்ல ஒரு 10 கோடியாவது போவார்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிராஜ்கா 12 கோடி கொடுக்குறீங்க. வாஷிங்டன் சுந்தர் இந்த கேள்வி கரெக்டா. பட்லர்க்கா 15 கோடி கொடுக்குறீங்க. வாஷிங்டன் தேவையில்லாத கேள்வி இதெல்லாம். உண்மையாவே இல்லடா, சீரியஸ் ஜோக்ஸ் அபார்ட் உள்ள வந்துருவோம். வாஷிங்டன் சுந்தர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 கோடியாவது போவார்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஐபிஎல்ல பேட்டிங்ல ஒரு சில கிளிம்சஸ் மட்டும் காட்டிட்டாரு அப்படின்னா, என்ன சிவம் துபே ரிட்டைன் பண்ற டீம் வாஷிங்டன் சுந்தர் பண்ணக்கூடாதாங்க நான் கேட்பேன். அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா எடுத்து வைக்கிறேண்ணா. சிவம் துபே வேற மாதிரிடா. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஓகே ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டுக்காக. பட் இருந்தாலும் அவரோட ஒர்த்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 8 கோடிக்கு மேலேயாவது ஒர்த்து போயிருக்கணும். அங்க ஒரு மிஸ் ஆனது. பட் இது வந்து ஜிடிக்கு ஒரு நல்ல பிக்கா தான். அது இல்லாம சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு 2 கோடி 60 லட்சம். ஓகே, ரூதர்ஃபோர்டு ஒரு நல்ல பிக்கு, டீசென்டான பிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெருசா நம்ம ஹைப் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிக் கிடையாது. அது இல்லாம ஜெரார்ட் கோயிட்ஸே. ஆமா, அவரை வந்து 2 கோடி 40 லட்சம் எடுத்திருந்தாங்க. நல்ல பவுலர், சவுத் ஆப்பிரிக்கா பவுலர். 2 சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர், சாரி 2வது சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். அது இல்லாம கிளென் பிலிப்ஸ் 2 கோடி அவரை ஃபீல்டிங்காக எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்சோல்டுன்னு, அதுக்கப்புறமா சோல்ட் ஆயிருந்தாரு கிளென் பிலிப்ஸ். பெஞ்ச் நெக்ஸ்ட் பெஞ்சா ஆமா உட்காரப்பாங்க. சரி, ஓகே, உங்க விருப்பம். அது இல்லாம சாய் கிஷோர் 2 கோடி எடுத்திருந்தாங்க. அவ்வளவுதான், தேவையான இடத்துல. இப்ப கூட தமிழ்நாடுக்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் அகைன் மென்ஷன் பண்ற விஷயம் தான். ரஷீத் கான், நூர் அகமது மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஜிடில அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைம் கிடைக்கும் நம்புறேன். நூர் அகமது இங்க வந்துட்டாரு, அப்புறம் இப்ப வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. ஓகே, சரி, ஓகே. அது இல்லாம மஹிபால் லோம்ரோர்
1,70,00,000. லோபரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் ஆடும் போது ஒன்றும் இல்லை, நல்ல பிளேயர் தான். ஆர்சிபி ஆடும் போதுமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு, பெருசா யூஸ் பண்ணல. ஆனா இப்போ வந்து ஜிடி யூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் பார்க்கலாம். அவ்வளவுதான். அது இல்லாம குர்னூர் சிங் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. 1,30,00,000 கொடுத்து எடுத்திருந்தாங்க. இவரை பெருசா ஹைப் கொடுத்துருக்காங்க, ஹை பிரைஸுக்கு போயுமே எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல பிட் இருந்துச்சு. தெரில ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அது இல்லாமல் அர்ஷத் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. 1,00,00,000 அர்ஷத் கான், முகமது அர்ஷத் கான். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல பிக்கு, டொமஸ்டிக் லெவலில் நல்லாவும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிக். அது இல்லாமல் கரீம் ஜனத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், 75,00,000. கரீம் ஜனத் வந்து பெருசாக தெரிஞ்ச நேம் கிடையாது, அதாவது அந்த டீம்லேருந்து வந்தவங்களில் இவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரீம் ஜனத். பட் நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ தெரில யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பேக்கப் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் ஜெயந்த் யாதவ் வந்து 75,00,000 எடுத்திருந்தாங்க. ஜெயந்த் யாதவ் தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. ஓவராலாக பார்க்கும்போது இவரோட பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ஐபிஎல்ஸ்ல பெருசாக எஃபெக்ட்ஃபுல்லாக இருந்தது கிடையாது, அப்பப்போ தேவைங்கிறப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் இந்த மேட்ச்லயுமே இருப்பாருன்னு தோணுது. அனுஜ் ராவத், இஷாந்த் சர்மா 75,00,000 எடுத்திருந்தாங்க. திரும்பவும் ஒரு பேசர் நோட் பண்ணிக்க. ஆமா, பேஸ் பிரைஸ் தான். ஓகே தான் இஷாந்த் சர்மா. ஆனா திரும்ப என்ன பண்ண போறாங்க, டிசி கார்னர். அது இல்லாம குமார் குஷகரா 65,00,000 கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். பாப்போம் என்ன பண்ண போறாங்க வழக்கம் போல. குல்வந்த் கெஜ்ரோலியா 30,00,000 பேஸ் பிரைஸ்ல எடுத்திருந்தாங்க. மனோஜ் சுத்தர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் 30,00,000 பேஸ் பிரைஸ். நான் இவரெல்லாம் பெரிய ரெட்டுக்கு போகலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் போல. அனுஜ் ராவத் 30,00,000 பேஸ் பிரைஸ். அனுஜ் ராவத் ஒரு பக்காவான பிளேயர், அகைன் ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். குஷாகரா, ராவத் எத்தனை பேக்கப்னு தெரியல பட்லருக்கு. ஓவராலா பார்க்கும்போது நிஷாந்த் சிந்துவை கடைசியா 30,00,000 பேஸ் பிரைஸ் எடுத்திருந்தாங்க. இவங்கலாம் வந்து அன்சோல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா சோல்ட் ஆனவங்க. நிஷாந்த் சிந்து யார் தெரியல உங்களுக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் இயர் எடுக்கப்பட்டு வெளில அனுப்பிச்சு விட்டு, இல்ல அதுக்கு முன்னாடியுமே அங்கதான் இருந்தாரு அவரு. அப்படியா ரிட்டர்ன்லாம் பண்ணப்பட்டார் தெரியும்ல. ஓகே, இதுல வந்து நிறைய பேசர்ஸ் இருக்காங்க. நாங்க சொன்னதுல எண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேசர்ஸ் உள்ள இருப்பாங்க. இஷாந்த் சர்மால ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஓவராலா பார்க்கும்போது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோயிட்ஸே இருக்காரு, ரபாடா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. ஐயோ நிறைய எண்ணிட்டே போலாம் போலயே. எண்ணிக்கிட்டே இரு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் தாங்க டீமு. ஸோ எஸ், கில் தலைமையில திரும்ப எகைன் ஒரு சூப்பரான ஒரு படையை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் இடிக்குது எனக்கு. பட்லர் தலைமையில போலாமே. இல்ல அங்க அதான் தப்பு. அங்க பிரின்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. நீ விராட் கோலியை கொடுத்தா கூட இப்ப பிரின்ஸ் ஜெயிக்கணுமா வேணாவா, டிராஃபி வேணுமா? கண்டிப்பா பட்லர் இருக்கிறதால, மேட்ச் வின்னர் இருக்கிறதால அந்த டீம் சிறப்பா செயல்படுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஜெயிக்கணுமா இல்ல இந்த சீசன் போன சீசன் மாதிரி முடியணுமா? ஜெயிக்கணும். அப்ப பட்லர் கேப்டனா போடுங்க. நீ சொன்னதுலேயே இதை தாண்டா நல்ல வார்த்தையா இருக்கு, போடுங்க பாப்போம். ஆனால் பட்லர் போட மாட்டாங்கடா, செஞ்ச விஷயம் தானே. ஓகே, பட்லர் வேணாம்னா ரஷீத் கானை போட்டு போங்க, நல்லா இருக்கும். சொன்னா கேளுங்க போங்க. பட்லரை போடலாம் தான்.